சேசம்பட்டியில் அருள்மிகு விநாயகர் ஓம் சக்தி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடந்தது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே சேசம்பட்டி கிராமத்தில் உள்ளது அருள்மிகு விநாயகர் ஓம் சக்தி அம்மன் கோவில். இக்கோவில் கும்பாபிஷேக விழா திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா கடந்த மே 29ஆம் தேதி மங்கள இசை முழங்க கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 6ஆம் தேதி தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது. தொடர்ந்து கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள், வாஸ்து பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் மூலவர் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து அஸ்தபந்தனம் சாற்றும் நிகழ்ச்சி நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஜூன் 8ஆம் தேதி இன்று காலை யாகசாலையில் இருந்து மேலதாளங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் அருள்மிகு விநாயகர் ஓம் சக்தி அம்மன் கோவில் விமான கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் பாரிவர தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை அர்ச்சகர்கள் வெகு விமர்சையாக நடத்தி வைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திங்கள் பகவான் திருமுகம் காண
அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண